இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அலைனஸ்னால் என்ன, பிரேசஸுக்கும் அலைனஸ்க்கும் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்ன, ஓகே அதை பார்க்கணும். அலைனஸ்னால் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பல்ல சரி பண்ணணும்னா பிரேசஸ் போட்டு நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மெட்டல் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னா பல்ல உங்களுக்கு கோணையாக இருந்தாலோ எத்திக்கிட்டு இருந்தாலோ அதை சரி பண்ணணும். அதுலேருந்து டெவலப் ஆனது தான் இந்த அலைனஸ். அதாவது இன்விசிபிளாக இருக்கும், ஈஸியாக அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அலைனஸோட இது. ஸோ இப்போ இதில் பிரேசஸ்க்கும் அலைனஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு பிரேசஸ் வந்து ஃபிக்ஸ்டு ஒன். நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் அதை வந்து நீங்கள் அப்படியே தான் வச்சுருக்கணும். அதை உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. பட் அலைனஸ் அப்படி கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து இன்விசிபிளாக தெரியும். அதாவது இப்போ நீங்கள் பிரேசஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸ்தட்டிக்காக பார்க்கும்போது வெளியே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். பட் அலைனஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியே உங்களுக்கு தெரியாது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களுக்கு பிரேசஸ் போட்டிருக்கும் போது சிக்கன், மட்டன், இதில் வந்து உங்களுக்கு வந்து பர்கர், பீஸா, KFC ஸ்டிக்கி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துக்க முடியாது. ஆனால் அலைனஸில் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிடணும்னு விரும்புகிறீங்களோ அலைனஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் வச்சு பாக்கெட்டே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம். அதாவது இப்போ பிரேசஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து உங்களுக்கு 1.5 years 2 years வரைக்கும் எடுக்கும். பட் அலைனஸ் அப்படி கிடையாது. 6 months to 12 monthsக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் முடிஞ்சிடும். ஃபிஃப்த் பாயிண்ட் வேறு ஒன்றும் இல்லை, பெயின் அண்ட் ப்ரெஷர். பேசிஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது நீங்கள் மாதம் நீங்கள் கிளினிக் விசிட் பண்ணி உங்களோட ஆர்த்தோடான்டிஸ்ட் அவங்கள்ட்ட ஒயர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பெயின் வந்து 1 or 2 daysக்கு உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதை நீங்கள் கம்பேர் டு அலைனஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் அண்ட் ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. மைல்ட் ப்ரெஷர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அண்ட் மோரோவர் அலைனஸ் வந்து ஒரு நாளைக்கு 20லேருந்து 21 மணி நேரம் போட்டிருப்பீங்க. ஒரு செட் ஆஃப் அலைனஸ் நீங்கள் 10 நாள் போட்டிருப்பீங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3 செட் போட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் அலைனஸ்க்கும் பிரேசஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.